அப்பங்க எல்லாருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா ரியாதில் இருக்கிற ஒரு காலேஜை பார்க்க போகிறோம். காலேஜ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இமாம் காலேஜ். இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காலேஜ் தெரியும் கண்டிப்பாக, அதாவது டிரைவராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாத மக்கள் வந்து பார்த்துக்கோங்க. இமாம் காலேஜ் தான் சவுதியோட காலேஜ் இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு காலேஜ் மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்க்கணும்னா சேனலில் ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வாங்க, நம்ம வந்து காலேஜ் போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டை அப்படி காமிச்சு நம்ம காலேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நம்ம வெளியே போய்க்கலாம். பயங்கர வெயில் சவுதி அரேபியாவில் இருக்கும். இந்த டைமில் வந்து மே மாதம் ஆகிட்டே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் செம்ம வெயிலாக தான் இருக்கும். அதில் இல்லை, மற்ற கல்ஃப் கண்ட்ரியே வெயிலாக தான் இருக்கும். வீடியோ வந்து எந்த லெவலில் வரும்னு எனக்கு தெரில கரெக்டாக. நான் ஜஸ்ட் ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஷேக்கிங் இருக்கும் கண்டிப்பாக, இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது தண்ணி இல்லையா? அந்த வைபரில் தண்ணி இருக்குன்னு நினச்சேன், தண்ணி காலி ஆகிடுச்சு. ஓகே, ரூம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வண்டி இங்கே ஓட்டும்போது எப்போவுமே ரொம்ப தூரம் ஓட்டும் சவுத்தில். ஏன்னா அங்கே இங்கேன்ட்டு வந்து புரிஞ்சிட்டு இருப்பானுங்க, நம்ம ஒரே மாதிரி இருக்காது ட்ரைவிங் பண்ண. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், ரோடெல்லாம் பார்த்தாது. காற்று புதுசாக ஆப்போசிட் தெரியுதா? புதுசாக ஒரு பள்ளி வாசல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த ரோட்டில். ஆல்ரெடி நிறைய இங்கே வந்து நிறைய பள்ளி வாசல் இருக்கும். எல்லோரும் முஸ்லீம்னால வந்து நிறைய பள்ளி வாசல் இருக்கும். இதுதான் சவுதியோட கவர்மெண்ட் பஸ். எப்படி இருக்குது? ஜம்மனி இருக்குதா? சூப்பராக இருக்குதா? இது வந்து சின்ன பஸ் தான். இதே மாதிரி டபுள் மடங்கில், அதாவது இதே மாதிரி என்ன ஸ்டெப் வந்து பேக்கில் இருக்கும். அது வந்து பெரிய பஸ், இது வந்து சின்ன பஸ் தான். இது நம்ம இதில் யூட்டன் போட்டு அப்படியே இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் போனோம். கைஸ், இந்த டாப்பில் பாருங்கள், ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வி மாடலாக ஒரு லென்த்தாக இருக்கா, இந்த மெட் டாப்பில் இருக்கா? இதுதான் வந்து சீட் பெல்ட் அண்ட் மொபைல் கேமரா. நம்ம வந்து கையில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாவோ இல்லை சீட் பெல்ட் போடாமல் இருந்தாவோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி அதோட வேலை பார்க்குறவங்க வந்து எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, யாரெல்லாம் எந்தெந்த கார்லாம் வந்து ஃபால்ட் இருக்குது, எந்தெந்த காருக்கெலாம் வந்து அந்த வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்து அதுக்குள்ளே ஃபைன் போட்டு விடுவாங்க. நிறைய எப்போவுமே வந்து சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக மொபைல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, கையில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹோல்டரில் வச்சு, அதாவது ஸ்டாண்ட் இருக்கும் இங்கே மேக்ஸிமம் எல்லா கார்லையுமே ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, மொபைல் ஸ்டாண்டு. அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே வந்து டேஞ்சர் தான், கஷ்டம் தான். நம்ம வந்து காலேஜ் பக்கம் வந்துட்டோம், இமாம் காலேஜ் பக்கம். அப்படியே ஒரு ரைட்டு போட்டு ஒரு யூட்டனை போட்டு உள்ளே போனால் காலேஜ் தான். அதே மாதிரி முக்கியமாக வந்து சிக்னல் ரொம்ப முக்கியம். நம்ம ரைட்டோ லெஃப்ட்டோ எங்கே திரும்பினாலும் நம்ம வந்து இண்டிகேட்டர் போடுறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் வந்து இங்கே வந்து அது ஒரு சொல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓட்டுறது. இங்கேனில் எல்லா இடமே அதுதான் பெஸ்ட்டு, நல்லது. ஏன்னா அப்போ தான் தெரியும் பேக்கில் வரவங்களுக்கு எங்கே போகிறான் எங்கே வரணும். சும்மா ஏனதான்னு போகக்கூடாது.
கைஸ் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துக்க கொஞ்சம் பில்டிங் தெரியுதா, மணல் கலரில் உள்ள பில்டிங். இது எல்லாமே வந்து இதுதான் காலேஜ். இப்படி தான் காலேஜ் இருக்கும் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஒரு காலேஜ் மாதிரியே இருக்காது. ஒரு பெருசாக காலேஜ்னால் தனியாட்டு இருக்கும், உள்ளாடி வந்து கிரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காலேஜில் இருக்கும், இந்தியன் காலேஜில். அதாவது நம்ம தமிழ்நாடு காலேஜில் அதிகம் நம்ம பார்க்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. எனக்கே ஃபஸ்ட் வர டைம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது காலேஜ் பண்ணுறது அப்படின்னா. நம்மளே மாதிரி வந்து டைமிங் கிடையாது. அதாவது நம்ம வந்து காலைல 9 மணிக்கு போனால் தென் நம்ம வந்து 4 மணிக்கு இல்லை 3:30 தான் காலேஜ் நமக்கு க்ளோஸ் ஆகும் இல்லையா. மத்தியானம் ஒரு பிரேக் இருக்கும் லஞ்சுக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு 2 ஹவர் காலேஜ் இருக்கும், இல்லை 3 ஹவர் காலேஜ் இருக்கும், 1 ஹவர் காலேஜ் இருக்கும். இந்த மாதிரி தான். அது எப்படின்னு எனக்கு இந்த ரூல்ஸ் தெரில. பட் வந்து நம்மளே மாதிரி லாங் டைமாக அவங்க வந்து காலேஜ் போக மாட்டாங்க. அப்படி போனால் என்னைக்காவது ஒரு நாள் தான் இருக்கும், காலைல போயிட்டு ரொம்ப டிலே ஆகி வராது. ஓகே, எனக்கு இந்த மேடம் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் இருக்கும், காலேஜ் கூட பொண்ணு. இந்த ரைட் சைடு பில்டிங் எல்லாமே காலேஜ் தான், இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். கைஸ் நம்ம வந்து கேட் 8ல் போகிறோம், 8ஆம் நம்பர் கேட்டு. இந்த மாதிரி நிறைய கேட் இருக்கும், நம்ம போகிறது 8ஆம் நம்பர் கேட்டு. இதுதான் காலேஜ் கைஸ். எப்படி இருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் யாரும் பார்த்து பயப்பட வேண்டாம். எப்படி போகுதுங்களா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களோட காலேஜ். கிரவுண்ட் இருக்காது, ப்ளே கிரவுண்ட் இருக்காது. இது கேர்ள்ஸ் காலேஜ். பாய்ஸ் காலேஜ் நான் போனதில்லை, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கிரவுண்ட் இருக்காது, அப்புறம் வந்து லஞ்ச் பிரேக் இருக்காது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காலேஜ். இந்த கிளாஸில் உள்ள அழுக்கெல்லாம் இப்போ தான் வந்து தெரியுது வெளியே, அந்த வெளிச்சம் மட்டும் உடனே. கைஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட காலேஜ் உள்ளே வந்துட்டோம். ஃபைனலாக காலேஜ் நம்ம ரீச் பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்த்து தான் வீடியோ எடுக்கணும், பார்த்துக்கலாம். கைஸ் இந்த பக்கம் எல்லாமே வந்து கார் பார்க்கிங். லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் தான் காலேஜோட. இருந்தாலும் தான் காலேஜ் போவாங்க, போகிறது எல்லாமே இந்த பக்கம் தான். இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த கேட்டில் வா, அந்த கேட்டில் வானே, அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போய்க்கணும். இப்படி தான் கைஸ் காலேஜ் இருக்கும், இந்த மாதிரி தான் காலேஜ் இருக்கும். நம்மளே மாதிரி ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும், பெரிய என்ட்ரன்ஸு. நம்ம ஒரு காலேஜ் மாதிரி இருக்காது. இதுதான் காலேஜ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காலேஜ் பில்டிங், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து டைமிங் கிடையாது. நான் இந்த பக்கம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் காலேஜ். அதுக்கு நான் பார்த்தீங்களா இந்த டைல்ஸ் மாதிரி தெரியுதா, அதுக்குள்ளே தான் அப்படியே அவங்களுடைய ரூமு, அது காலேஜ் ரூமு. அப்படி அப்படியே கிளாஸ் நடக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் கார் இருக்கும் கைஸ். காரில் தான் கைஸ்லாம் இந்த உங்களை சவுதி கைஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, அவன் ஆப்போசிட்டில் ஒரு கார் நிற்கலாம், போக நிற்கலாம். கைஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எல்லாமே வந்து ஹாஸ்டல் நினைக்கிறேன். ஹாஸ்டலாக இல்லை, இங்கே ஸ்டாஃபோட பில்டிங்காக எனக்கு தெரியல. ஆனால் இந்த காலேஜில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டாக்டர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் படிக்கக்கூடிய தங்கிக்கூடிய லாட்ஜ்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய ஹாஸ்டல் கரெக்டாக தெரில. ஒரு டைம் பொண்ணுங்க அந்த இங்கே படிக்கிற பொண்ணு தான் சொல்லிச்சு, அதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த பொண்ணை நம்ம பிக்கப் பண்ண போகலாம். நம்ம மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் கூட நான் வரேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம காலேஜ் பார்த்தோம். பெரிய அளவில் பார்க்கல. நம்ம வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது, நம்மளால் வெளியே தான் காலேஜை காமிக்க முடியும். அதுவும் வந்து நம்ம நின்று அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது.
காரணம் பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் பார்த்தா வந்து ஏதாச்சும் இஷ்யூ ஆக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ரன்னிங்கில் போகும்போதே அப்படி காமிச்சோம், முடிஞ்சளவு காமிச்சோம். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காலேஜ் சவுதியோட ஸ்கூல் எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ரீட் விளாக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய், டாட்டா.